டேய் போகலாம்டா. போயிட்டு ஒரு 9 மணி ஆகும்னு நினைக்கிறேன். நைட் 9 மணி. ஆ எடிட்டிங்லாம் இவர் வீட்டில் தான் பண்ணுவீங்களா? எடிட்டிங்லாம் நான் என் ஃபோன்லேயே பண்ணிடுவேன். ஃபோன்லேயே பண்ணிடுவீங்களா? ஆ ஹே ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஜே வியூஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோடநாடு வியூ பாயிண்ட் போகிறோம். யார் யார் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நானும் நம்ம ஃப்ரெண்டும் போகிறோம். அப்புறம் என்னோடய பிரதர்ஸ் 2 பேர் வராங்க. அவங்கள வந்து நம்ம பெருநாயக்கம்பாளைய தாண்டி எந்த காலேஜ் நேம் தெரில, அந்த காலேஜ்லேருந்து நம்ம உங்களை பிக்கப் பண்ணணும். நம்ம கோடம்பாளையம் தாண்டி போயிட்டுருக்குறோம். இந்த ரோட்டில் எதுவும் பெருசாக இருக்காது. எப்படினாலும் நான் மேட்டுப்பாளையம் போய்ட்டு தான் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது நடுவில் ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கேமரா ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே கைஸ், நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸை பிக்கப் பண்ணும்போது உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஹே கைஸ், இப்போ நம்ம துடிலூர் தாண்டி வந்துட்டுருக்குறோம். டேய் ஜெய்சன், உனக்கு லொக்கேஷன் தெரியுமாடா? அவங்க காலேஜ் லொக்கேஷன் தெரியுமா? அங்கே பெருநாயக்கம்பாளையத்தில் போய் தாண்டி போட்டுக்கலாம். ஹே கைஸ், இந்த NS 200 தான் நம்ம கூட வந்துட்டுருக்குது. இவனோட சேனல் வந்து ப்ளூ பாய் 55 இருக்கும்னு நினைக்கிறேன், சம்திங். ஆமாம், ப்ளூ பாய் vlogsன்னு இருக்கும் இவனோட சேனல் நேம். இவனும் vlogs, இந்த டாப் ஸ்பீடு கண்டென்ட்லாம் போட்டுட்ருப்பான். இவனோட யூடியூப் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் vlog எனக்கு தெரிஞ்சு நான் 3 வரும் தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி, எனக்கு இப்போ நான் பழைய vlog போட்டது கொஞ்சம் எனக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தனால நான் நெக்ஸ்ட்டு உடனே போட்டேன் இந்த vlog. கோடநாடு வியூ பாயிண்ட் கொஞ்சம் பார்த்து நிறைய பேர் vlog பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணலான்னு தான் ஆன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏர் நாய்ஸ் இருக்குமான்னு எனக்கு சரியாக தெரியல. இது வேறு ஹெல்மெட்டு, என்னோட அந்த ஹெல்மெட்டு என்னால் கொண்டு வர முடியல. இது வேறு ஹெல்மெட்னாலும் உங்களுக்கு ஏர் நாய்ஸ் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கப்புறம் இந்த வீடியோனாலும் கரெக்ட் பண்ணிக்கிறேன். எப்படினாலும் இன்னும் பெருநாயக்கம்பாளையம் வரைக்கும் ரோடு இப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு பெருசாக காமிக்கிறது நிறைய வீடியோஸில் நீங்களே பார்த்துருப்பீங்க விலாக்லலாம். இதை காமிச்சு போகிறது அடிச்சுட்ருக்கோம். நம்ம ஹில்ஸ் ஏறதும் கூட பார்க்கலாம், ஹில்ஸ் கூட. ஆனால் என்னோட ஃப்ரண்ட் டயர் வேறு மொட்டையாக இருக்கிறதுனால சரியாக கார்னரிங் பண்ண முடியுது. இல்லைன்னா இதிலே சைடு சென்டர் ஸ்டாண்டில் உரசுற அளவுக்கு கார்னர் பண்ணிட்டுருப்போம். ஆனால் ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் இப்போ முன்னாடி வீல் இல்லாதனால அவ்வளோ கார்னர் பண்ண முடியாது. பேக் வீல் இல்லைனா கூட ஏதாவது அப்படி இப்படி பண்ணிடலாம். ஃப்ரண்ட் வீல் இல்லைன்னா கண்டிப்பாக விழுந்துருவோம் வலிக்கு விட்டுச்சுன்னா. அதனால தான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அதனால தான் போயிட்டுருக்கோம் இப்படி. ஓகே கைஸ், நான் கொஞ்சம் தூரம் கழிச்சு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். இப்போ ரோடு இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம டியோவோட டாப் ஸ்பீடு சும்மா செக் பண்ணி பார்க்கலாம் தான். எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இந்த ரோடு கொஞ்சம் கிளியராக தான் இருக்கும். 2 சைடுமே அடைச்சி வச்சுருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும். நம்ம வண்டி அவ்வளோக்கெல்லாம் போகாது. நம்ம நின்று போனாலுமே 84க்கு மேலே போகாது. நான் முன்னாடியே செக் பண்ணி பார்த்துருக்கேன். 84 தான் அதோட லிமிட்டு. ோட லாக் ஆயிரும் வண்டி. என்ன 83ோட அடிக்குது மொத்தமாக்கா? ஏன்னா 84ல் போயிட்டு இருந்துச்சுங்க. அதை போகலாடே. நான் வண்டி ஃபஸ்ட்டு எடுத்தப்பவே நான் வண்டியெல்லாம் முறுக்கி தான் ஓட்டினேன் டியோவை. அப்போ இந்த வண்டி எவ்வளோ போச்சுன்னா பாலத்துலேருந்து இறக்கம் தான். ஆனால் 96 போயிடுச்சு வண்டி. ஃபஸ்ட் சர்வீஸ் முடித்தேன். 88, 89 அடைக்கும். 3rd சர்வீஸும் ஷோரூமில் தான் நான் விட்டேன். 84 போயிட்டு இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் டைம் இப்போ போகிற 83க்கு முக்குது வண்டி. என்ன சொல்கிறது, லாங் ட்ரைவ். ஆனால் இதை வச்செல்லாம் பண்ணாமலாம் இருக்க முடியாதுன்னுலாம் இல்லை, பண்ணலாம். ஆனால் வண்டி குட்டி குட்டி வேலையெல்லாம் வச்சுட்டே தான் இருக்கும். நம்ம இப்போ ஒரு 70லே ஜாலியாக க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். 70லாம் க்ரூஸ் பண்ணலாம், இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஆனால் நீங்கள் வண்டி நிப்பாட்டோன்னே ஆஃப் பண்ணிடலாம். அந்த வண்டியை வந்து கொஞ்ச நேரம் ஹைட்லேயே விட்டு ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற வண்டிலாம் ரேடியேட்டர் இருக்கிற வண்டிங்க தான். ரேடியேட்டர் இல்லாத வண்டிங்கெலாம் நீங்கள் டக்குனே ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா அது எல்லாமே ஏர் கூல்டு தான். வண்டி ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா தேவையில்லாத ஹீட்டு தான் ஆகிட்டு இருக்க போகுது. அதுக்கு நீங்கள் ஆஃப் பண்ணியே வச்சிடலாம். ஏங்க பாலம் வந்து சரியான பாலங்க. இது பாலம் குதிச்சு போயிட்டுருக்குது, பயங்கரமாக இருக்குது. சரியான கேவலமான பாலம் இது கேவலமாக இருக்குது. இதெல்லாம் தெரியாமக்கே நம்ம ஸ்பீடாக போகணும்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக லாபல் தான் வேண்டாம் விழுந்து சாக வேண்டியது தான். அது அந்த முடிகிற இடத்துலையும் ரொம்ப கேவலமான முடிவு தான் இருக்கும். சப்போஸ் நம்ம வெளியூரும் தெரியாத பசங்க யாராவது வந்து
சும்மா பாலம் தானே சும்மா ஒரு 100ல் அழுத்திட்டு வந்திருந்தாலுமே அவ்வளோதான். இந்த பாலத்தில் தேவையில்லாத வேலை தான் ஆயிரும். இது பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த பாலம் முடிவை பார்த்தீங்களா? இதுவும் இங்கே பஸ் எல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ தூரம் வந்து தான் திரும்பும். ரொம்ப மோசமான இதாக தான் இருக்கும். இதுக்காக தான் நான் ஆன் பண்ணி வேறு காமிச்சேன். நம்ம ஃப்ரெண்டு அங்கே நின்றுருக்கான். இங்கேருந்து தான் மேப் போட்டு போகணும். மேப் போட்டு அதை பார்த்துட்டு தான் போகணும். அதனால் என்னால் ஆடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ நான் உங்களுக்கு அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். மேப் நீ போடுறியா? ஹே கைஸ், நம்ம மேட்டுப்பாளையம் ரோடு ரீச் ஆகிட்டோம். நம்ம ரைட் எடுத்து நேராக விட்டோம்னா மேட்டுப்பாளையம் தான். மேட்டுப்பாளையம் தாண்டோம்னா கோத்தகிரியில் கட் எடுத்து கோத்தகிரி போயிட்டு கோத்தகிரியிலேருந்து ரைட் எடுத்து மேலே ஏறணும்னா கொட்டநாடு வியூ தான். ஏண்டா கொட்டநாடு வியூ போயிடலாமா? இது வரைக்கும் நான் போனது வேறு இல்லை. அங்கே அவன் போயிருக்கான். ரோடெல்லாம் நல்லாயிருக்குன்னு சொன்னான். வியூவெல்லாம் ரீல்ஸ் எடுக்கிற நல்லாயிருக்குமாமா. 2-3 ரீல்ஸ் எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதுதான். கைஸ், நம்ம பிரதர்ஸ்லாம் பிக்கப் பண்ணியாச்சு. பிக்கப் பண்ணிட்டு நம்ம ஹைவேயில் போயிட்டுருக்கோம். ஹைவேனால் இது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹைவேலாம் இருக்காது. எவன் எப்போ குறுக்கால வருவான்லாம் தெரியாது. குறுக்கால வந்து விழுந்து கிடக்க வேண்டியது அந்த மாதிரி ஹைவே தான் இது. இன்னும் காரமடை வரல. காரமடை வந்துருச்சா? இல்லை காரமடை வரல. இதுக்கப்புறம் தான் காரமடை வரும். காரமடை தாண்டியது மேட்டுப்பாளையம். சரி கைஸ், நான் உங்களுக்கு மேட்டுப்பாளையம் போய் தாண்டினதுக்கப்புறம் பண்ணுறேன். இ பாஸ் வேறு எடுக்கணும். எப்படின்னா கவர்மெண்ட்னா இ பாஸ் எடுத்துகிட்டு தான் போவோம். அவனுக்கு வேறு முன்னாடி போயிட்டானுங்க. அவனுக்கு போய் பிடிச்சி இ பாஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு இ பாஸ் உங்களுக்கு எடுக்கிறதையும் நான் போடுறேன். சில பேர் தெரியாமல் இருக்கும், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இது பண்ணாலும். சரி கைஸ், நான் உங்களுக்கு அப்புறம் கன்டினியூ பண்ணுறேன். ஸ்கேன் பண்ணணுமா? எனக்கு இருக்கா? அந்த வண்டிக்கு அனுப்பி விடுறோம். 300 ரூபாய்க்கு கூகுள் பே இருக்காடா வந்துட்டா? இப்போ போட்டுவிட்டாச்சு. 350 ரூபாய்க்கு அடி பண்ணி 300 ரூபாய்க்கு அடிச்சிருக்காரு. அதான்டா 50 ரூபாய் மிச்சம் பண்ணிடலாம். வரும்போது வண்டி ஆஃப் பண்ணிட்டு இறங்கிடலாம். அது சப்போஸ் பெட்ரோல் இல்லாட்டி நம்ம 50 ரூபாய்க்கு அடிச்சுக்கலாம். இல்லாட்டி நம்ம இதை வாங்கி சாப்பிட்றலாம். கைஸ், ஒரு நேரம் ஒரே லாரி டிராஃபிக்கு, அதனால தான் வெக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம அடிவாரத்துக்கிட்ட வந்தாச்சு. ரைட் எடுத்தால் கோத்தகிரி. பசங்க ரைட்டு திரும்பி நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னுங்க 4 பாயிண்ட் இருந்துச்சு. அதுக்குள்ளே ரைட்டு திரும்பி நிற்பாங்க. 32, அதுலேருந்து இன்னொரு 15, அப்படி 52 கிலோமீட்டர் இன்னும் இருக்குது நம்ம கோடநாடு வியூக்கு. கோடநாடு இதோ வருகின்றோம். பசங்க நிற்கிறாங்களோ? போயிட்டானுங்களோ? போயிட்டாங்க போல. இல்லை பின்னாடி வரானுங்களா? போயிட்டாங்க. எங்கடா இவனுக்கு ஆளை காணோம்? இ பாஸ் திடீர்னு அப்ளை ஆகலைன்னா என்ன ஆகுறது? அப்ளை ஆகாட்டி அப்படியே என்ன பண்ணுறதுடா? ஒருவேளை இ பாஸே கேட்கலையோ? இ பாஸ் எங்கடா இவனுக்கு போனானுங்க? டூமா கோலிங்க. ஒருவேளை கேட்கல. இல்லை கேட்க தான் செய்கிறாங்க. அட்டை எங்கடா அங்கே நிற்கிறானுங்க. வந்து அடிவாரத்தில் நின்றுருக்கானுங்க. அடிவாரத்தில் நின்றுருக்கானுங்க. அதான் செக் போஸ்ட் ஆனோன்னா காட்டுக்குள்ளே செல்லுவோம். ஃபோன் தர்றேன். கூகுள் பெருத்தா சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டோட எஸ்டிக்கு எடுத்து கைக்குள்ள
கைஸ் நம்ம செக் போஸ்ட்டில் பண்ணிட்டோம். கேமரா என்னங்க இது சொத்தப்பெல்லாம் போயிட்டு இருக்குதுங்க. இருந்து நம்ம கிளம்ப போகிறோம். இது டக்குன்னு யாரோ தெரிச்சிடலாம்டா, ஹெல்மெட் கேட்கல. எதுக்கு அந்த 10 ரூபா வாங்கினாங்க? சும்மா என்ட்ரி மாதிரி. ஆமாம், ஆடியோ இருக்கும் போலீஸ்காரங்க கேட்டதெல்லாம். ஆனால் கேமரா வீடியோ தான் இல்லை. அவங்க நம்ம ஏதோ திருட்டு வேலை பண்ணிட்டு போகிறோம்னு நினச்சிட்டாங்க போல். டக்குன்னு போய் கொடுத்துட்டு வாடா 10 ரூபாய் அப்படி சொல்லட்ட நம்ம ஏதோ திருட்டு வேலை பார்க்குறோன்னு நினச்சிட்டாங்க போல். நம்ம கொடநாடு பிளான் சக்ஸஸ் ஆக போகுது. கோடநாடு போயிட்டுருக்கோம். ரோடு நல்லா பெருசாக போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. குட்டி குட்டி கல்லுங்க வேறு இருக்குது, வலிக்கு விடாமல் தான். சரி அதுதான்டா நல்லதுடா, நம்ம நேரம்டா. ஆடியோ மட்டும் இருக்குது, வீடியோ கரெக்ட் ஆயிடுச்சு. டே ஏன்டா ஆடுற? நீ ஏன்டா ஆடல? டப்பு இப்படி பண்ண. ஆ நீ ஆடினால வண்டியே ஆடும்டா. கைஸ் நம்ம போயிட்டுருக்கோம். நடுவில் ஏதாவது டீ கடையை பார்த்தா டீயை குடிச்சிட்டு அப்படி போனோன்னா ஜாலியாக இருக்கும். ஒரு ட்ரிப்பு கிளம்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். வாண்டல்லடா நீ ஏன்டா நடுவில் வாங்குற? ஒரு ட்ரிப்பு கிளம்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டிட்டு அப்படியே ஒரு டீ கடையில் போய் டீயை குடிச்சிட்டு ரைடை ஸ்டார்ட் பண்ணும்போது கிடைக்கிற சுகம் இருக்கே, அசுகிற போதைங்களா, அந்த மாதிரி போதை வேறு லெவல். அதெல்லாம் ஃபீலு, அதெல்லாம் சொன்னால் புரியாது, அதெல்லாம் அனுபவிச்சா தான் புரியும். சொல்லும் போதே ஒரு குதூகலம் ஆகுது எனக்கு. போய் இப்போ எப்போ டிக்கெட் குடிப்பேன்னு இருக்கு. தெரியும், அங்கே கீழே தானே, காமெடியாக இருக்குது. இங்கே ஒரு டீ கடை இருக்கும், நம்ம இங்கேயும் டீ குடிச்சிருக்கோம். ஆனால் இங்கே டீ குடிக்க வேணாம்னா மேலே இன்னொரு கடை இருக்குது. ஹார்ன் அடிக்கிறான் பையன், அப்போ இங்கே தான் நினைக்கிறேன். வரவே இல்லையா அவன்? எவன்டா கேன் அடித்தது? ஒருவேளை அவங்களுக்கு பிடிச்சிட்டானுங்களோ போலீஸு? என்னடா இது? டீ கடை வந்தாச்சு. இந்த டீ கடை தான் சொன்னீங்க. சரி கைஸ், நாங்கள் டீ குடிச்சிட்டு கன்டினியூ பண்ணுறோம். ஆல்ரெடி சரியான குளிர். கொடநாளில் ஒன்றும் எப்படி இருக்குன்னு தெரில. சரி கைஸ், நம்ம லெமன் டீ குடிச்சிட்ருக்கோம் கைஸ். நல்லா கிளைமேட் ஜில்லுன்னு இருக்குது. டீ சட்டையாக இருக்குது, ஜப்தா சீட்லாம் போட்டு எல்லாம் பயங்கரமாக இருக்குது டீ குடிக்க. கைஸ், நம்ம கொடநாடு போகிறது கொஞ்சம் டவுட்டு தான். கிளைமேட் பாருங்கள், சரியான க்ளவுடியாக இருக்குது அந்த சைட்லாம். நம்ம ரெயின் கோட் வேறு எதுவுமே எடுத்துகிட்டு வரல. கிளைமேட்டு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும்னு நினச்சோம். சரியான மழை. இவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் கோல்டெல்லாம் இருக்கிறதுனால எல்லாம் வேணாங்கிறாங்க. நம்ம கொடநாடு போக மாட்டோம், நாங்கள் கோத்தகிரி வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும். சரி கைஸ், நம்ம மோட்டோ வ்ளாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், நம்ம கிளம்பிட்டோம். இங்கே டீயை குடிச்சிட்டு நினச்சா போய் என்னடா நம்ம விலாகை தொடர்ந்து பண்ணுறோமே, இன்னும் எந்த சொதப்பலுமே வரலையேன்னு பார்த்தோம்னா கிளைமேட் அங்கே சரியான க்ளவுடி. மழை அடிச்சுதுன்னா கண்டிப்பாக நம்ம அவ்வளோதான். ஆல்ரெடி பசங்க எல்லாத்துக்குமே கோல்டு இருக்கிறதுனால எதுவும் போக வேணான்னு சொல்கிறாங்க. இங்கேயே சக்கா ஜில்லுன்னு இருக்குது கைஸ். மழை வந்துடுச்சு. எங்கடா வருது? தூருதா? எனக்கு எதுவும் தெரியலையே. ஏன் இது கிராஸ் இல்லை, மட்டு கிரவுண்டு, ஸ்கூலோடதுன்னு நினைக்கிறேன். நம்ம கோத்தகிரிக்கிட்டேயே வந்துட்டு அந்த ஆமாம் நடா இது வேணு ஸ்பீடு பிரேக்கர் இப்படி போட்டு வச்சுருக்கானுங்க. நம்ம வந்துட்டோம் கோத்தகிரி. அங்கே போயிட்டு கொடநாடு இந்த ரோடு எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, இது நல்லாயிருக்கும் வியூவு. அந்த வியூவில் எடுத்துகிட்டு பண்ணோம். இவங்க ரோடு சக்கையை போட்டு வச்சுருக்கானுங்க. திடீர்னு தான் ரோடு கொஞ்சம் பழைய ரோடு வருது. மற்றபடி மிச்சதெல்லாம் புது ரோடு தான் போட்டு வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. ரோடு நல்லா பெருசாக தான் இருக்குது. முதல்ல குட்டியாக இருக்கும், இப்போ நல்லா பெருசாக இருக்குது. சக்கை குளிருது. இருந்தாலும் சரி சரியான மழை. ஆமாம், மழை தூக்குறது லைட்டாக அடிக்குது. ஓ சரியான குளிருதுடா டே.
சக்கையாக கொடுக்குது. காற்று வேறு இதுக்கும் வேறு அடிச்சிட்டு இருக்குது பயங்கரமாக. நல்ல ஒரு கிளைமேட்டு. ஆனால் நம்ம ஊரில் எதுவும் தெரியல. நம்ம ஊரில் நார்மலாக இருந்துச்சு. ஆனால் இங்கே நல்லா குளிருது. அங்கே கொஞ்சம் வெயில் அடிச்சுட்டே இருந்துச்சு, இங்கே நல்லா குளிருது. அவங்கள ஜூம் பண்ணி காமிச்சிருவோமா? இதில் கேமரா நல்லா இருக்காதுடா. கூப்பிட்டு பார்ப்போம், கூப்பிட்டு பார்க்கலாம். என்னடா ஆச்சு? அதிரா நம்ம கோத்தகிரியும் போக முடியல, எந்த வியூ பாயிண்ட்டுமே போக முடியல. மேலே போனதுக்கு அந்த என்எஸ்க்கு 500 ஃபைனு. சைடு மிரர் இல்லைன்ட்டு, பில்லியனுக்கு ஹெல்மெட் இல்லைன்னு சொல்லிட்டு போடல, சைடு மிரர் மட்டும் போட்டிருக்காங்க. நாம் போலீஸை பார்த்துட்டு ஒரே திருப்பி அதை நின்ட்டோம். இப்போ திருப்பி கீழே தான் இறங்கணும். சரி, வந்ததுக்கு வந்து இந்த வியூ பாயிண்ட் ஏதோ உங்களுக்கு காமிச்சிட்டு போகலாம் தான். இது என்ன வியூ பாயிண்ட்டுன்னு பேர் தெரில, கூகுள் மேப்பில் தான் பார்த்து போடுறேன். பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். எப்படினாலும் எல்லாமே சொதப்பல் vlog தான், எல்லோரும் ஃபன்னாக இருந்துச்சு. சரி கைஸ், நம்ம பார்க்கலாம். பை கைஸ். மழை சாரெல்லாம் அடிக்குது. நாங்கள் இன்னைக்கு நினச்சிட்டு தான் போவோம் போல். சரியான குளிர் கூடாது கைஸ். கண்டிப்பாக கோத்தகிரி வாங்க. வர்றவங்க ரெயின் கோட் மறக்காமல் எடுத்து வந்துடுங்க, இல்லைன்னா அவ்வளோதான் நினச்சிருவீங்க. சரி கைஸ், உண்மையாக இதோட வீடியோ பண்ணிக்கிறேன்.